ஹலோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 முடிச்சிட்டோன்னா செகண்ட் ஷெடியூலில் ஓரளவுக்கு ஷெடியூலை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலேஷன்ஸையும் கைட்லைன்ஸையும் மட்டும் பார்த்துட்டாலே நமக்கு போதும். பார்த்துடலாமா? ஸோ பார்ட் 2 11ன்னு சொல்கிறேன். பார்ட் 2 ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இன் ரிலேஷன் டு மெம்பர்ஸ் வேர் இது வந்து எல்லாமே வந்து ஜென்ரல் மெம்பர்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் நம்பர் 1 பார்த்துலாமா? கிளாஸ் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க? இஃப் யூ கான்ட்ரிவியூட் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்னா என்ன அர்த்தம்? இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பாட்டு கம்பெனிஸ் ஆக்ட்னு நினச்சி போகிறீங்க. அது கிடையாது. தே சே திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும் போது இஃப் யூ கான்ட்ரிவியூட் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 அதில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் அப்படி இல்லைனா கைட்லைன்ஸ், இந்த மூணுத்தையுமே நீங்கள் அத்துமீறினீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் காலி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களை டிசிப்ளினரி கமிட்டி கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, இதே லாஸ்ட் எப்படி பண்ணுறீங்க என்ன இதுன்னு சில டைமில் ரெப்ரிமேண்டோட விட்டுருவாங்க. சில டைமில் வந்து பல்கான பெனல்ட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஓகே பர்மனெண்ட்டாக ஓகே யுவர் நேம் இஸ் அவுட் ஆஃப் த லிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து உங்களோட பேர் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருவாங்க. ஸோ மேக் ஷுர் தட் இந்த மாதிரி வந்து கிளாஸ் நம்பர் 1 நீங்கள் கான்ட்ரவீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கன்ஸ்ட்ரூட் டு பி ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து கில்ட்டு தான். ஓகேவா? என்னது கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து எதில் வருதுன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் தான் வருது. இன்னும் அதர் மிஸ்கண்டக்ட்டுக்கு நம்ம போல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் தான் வருது. என்ன ஒன்றுனா இது வந்து ஜென்ரலாக எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் இது பொருந்தும். நாட் ஜஸ்ட் ஃபார் த practicing chartered accountant but for every chartered accountant இது பொருந்தும். So clause 1 என்ன நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னது? clause 1 says that if you contravene any of the provisions of the act or regulations or guidelines issued by the council, கண்டிப்பா நீங்க என்னது, you are construed to be professional misconduct நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் பண்ணதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த கிளாஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்டை மதிக்கணும், அதில் இருக்க ரெகுலேஷன்ஸை மதிக்கணும், அதில் இருக்கக்கூடிய கவுன்சில் கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸை மதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மாட்டக்கூடிய ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் எங்கேஜ் பண்ணுறதாகட்டும், அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அவங்ககிட்ட சில நேரம் பணம் வாங்குவாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபர்ம் தெரியுமா, எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் ஆர்டிகல்ஸை சேர முடியும்னு சொல்லுவாங்க. அப்போலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்டுக்கு யூ வில் டெஃபினெட்லி பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனலி மிஸ்காண்டக்ட் தான். ஏன்னா நீங்கள் அதில் போய் ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் கிட்ட என்கிட்ட நீ சேரணுமா, யூ ஹேவ் டு பே ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்பாட்டக்கராக இருந்தாலும் உங்ககிட்ட சேரக்கூடிய ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் தான் ஸ்டைஃபன் கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட முன்பணம் எதுவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டைஃபன் எப்படி கொடுக்குறீங்க, அவங்களை டெர்மினேட் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே லாட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஹஸ் பின் கிவன். இந்த ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து இஃப் யூ நாட் ஃபாலோயிங் எனி திங் ப்ராப்பர்லி கண்டிப்பாக யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ப்ரொஃபஷ்னலி மிஸ்காண்டக்ட் நீங்கள் வந்து பண்ண ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க? கிளாஸ் நம்பர் 1 உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ஆல் த ப்ரொவிஷன்ஸ் சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்காங்கல்ல, சிஏ ஆக்ட் இருக்குல்ல 1949, அதனோட ப்ரொவிஷன்ஸ், அதோட கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சில் இஷ்யூ பண்ண ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கிளாஸ் 1க்கு கீழே யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனலி மிஸ்காண்டக்டை பண்ண ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பீங் அன் எம்ப்ளாயி ஆஃப் எனி கம்பெனி, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கம்பெனிக்கு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்த்தாலும் சரி, யாருக்கு கீழே நீங்கள் எம்ப்ளாயாக வேலை பார்த்தாலும் சரி, இஃப் யூ டிஸ்க்ளோஸ் எனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அக்வயர்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸப்ட், அதாவது வந்து என்னென்னா இது முன்னாடி சொல்லியிருக்காங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் தான். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, as per this clause they tell you that நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்லேயோ இல்லை உங்களோட நீங்கள் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் கூட சொல்லுங்களேன், உங்களோட ப்ரெசென்ட் கிளைண்ட்டு பாஸ்ட் கிளைண்ட், நம்ம ஆல்ரெடி படித்தோம், ப்ரெசென்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும், எக்ஸ் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வெளில சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதுனா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, கிளைண்ட்டே பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகே, நம்பர் 2, கிளைண்ட்டே பெர்மிஷன் கொடுக்கலனாலும் உங்களுக்கு எப்போ ரைட்ஸ் இருக்குது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்கிறதுக்குன்னு கேட்டால், லா படியோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோ நம்மக்கிட்ட வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேட்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். பிகாஸ் அந்த டைமில் கிளைண்ட் வந்து ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை அன்லாஃபுல் வேலைகளையோ பண்ணியிருக்கும் போது அதை தாண்டி கிளைண்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கணும். பிகாஸ் கான்ஃபிடென்ஷியல் அது ஓகே, பட் ஸ்டில் அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி லாவோ லீகல் அத்தாரிட்டியோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸோ அந்த ஆத்தரைசேஷன் நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை கேட்கும்போது பியாண்ட் தி பர்மிஷன் ஆஃப் கிளைண்ட்டை தாண்டி நம்ம அங்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஓகே, ஸோ வென் இட் இஸ் ரிக்வயர்டு பை லா நம்மகிட்ட கேட்டாலும் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ஆர் accepted as permitted by the எம்ப்ளாயரை நம்ம சொல்லலாம். அப்படி எம்ப்ளாயரை வேண்டான்னு தடுத்தா கூட
லா நம்மளை நிர்பந்திக்கும் போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க போல, this is an adaptation of the well accepted principle of the law of agency. A member in the forthcoming circumstance will be guilty of misconduct regardless of the fact நீங்கள் ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருங்க இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருங்க. எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வெளில சொல்லக்கூடாது. Since as an employee, members may have access to confidential information, hence for maintaining the status and dignity எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட உங்ககிட்ட அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்னுடைய நுட்பத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அவங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர யூ ஹாவ் டு மெயின்டைன் அண்ட் கீப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும், எதை வச்சுருக்கோம், அவங்க என்ன தான் உங்ககிட்ட சொன்னாலும் அது நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் போய் ஜஸ்ட் ஓப்பன் மவுத் பண்ண மாட்டீங்க, இஷ்டத்துக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னும் போது தான் அவங்க உங்ககிட்ட நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸெப்ஷன், லா படி உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் அதை சொல்லலாம். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் டைவல்ஜ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹவ் ரிசீவ்டு இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி இல்லை பாஸ்ட் எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ப்ராபப்ளி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, பட் போன வருஷம் வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கெயின் ஆன நாலேஜை வேணால் நீங்கள் மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியில் என்ன பண்ணக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு தடவை பார்த்துக்கோங்க ரெண்டுத்தையும். கிளாஸ் நம்பர் 1 இட் டாக்ஸ் அபவுட் ப்ரொவிஷன்ஸு, கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெகுலேஷன்ஸ். இது மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மதிக்கணும். மதிக்கலைன்னா வில் பி கன்சிடர்ட் அஸ் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் தான் கண்டிப்பாக. ஓகே, கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாயர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கின அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை அட் எனி காஸ்ட் நீங்கள் வெளியில் லீக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? கேன் வி கோ டு கிளாஸ் நம்பர் 3? கிளாஸ் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பொய் என்று தெரிந்த பிறகும் அந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஸ்டிடியூட் கேட்கும் பொழுது சமர்ப்பிக்கிறீங்க, சப்மிட் பண்ணுறீங்கன்னா யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். யூ வில் பி கன்சிடர்ட் டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். யூ வில் பி கன்சிடர்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். கிளாஸ் நம்பர் 3 படிச்சு பார்த்தலாமா? If you as a chartered accountant, either as a practicing chartered accountant or as a person who is in employment, எப்படினாலும் ஓகே, if you include in any information ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஃபார்ம், அதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஏதோ சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை சி இன்ஸ்டியூட் உங்கள்கிட்ட ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கேட்குறாங்க, ஃபார்மேட் கேட்குறாங்க, ஏதோ நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, யாருக்கு, இன்ஸ்டிடியூட்க்கு, கவுன்சிலுக்கு, அவங்களோட கமிட்டிஸ்க்கு, டைரக்டர் டிசிப்ளினுக்கு, போர்ட் ஆஃப் டிசிப்ளின், டிசிப்ளினரி கமிட்டி, குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, பியூர் ரிவ்யூ போர்டு, யாராக இருந்தாலும் சரி, அவங்க அப்பலேட் அத்தாரிட்டி, எனிபடி, இவங்க யார் உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ண சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு தெரிஞ்சே, தவறு, இட்ஸ் நாட் ட்ரூ, அது பொய்ன்னு தெரிஞ்சே நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ டெஃபினட்டாக அதில் ப்ராப்ளம் வரும். எனி பர்டிகுலர்ஸ் நோயிங் தெம் டு பி ஃபால்ஸ் அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக யூல் பி கன்சிடர்ட் அஸ் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? இஃப் a chartered accountant includes in any information, அதே திருப்பி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. Where a chartered accountant who was employed as a manager of a firm of registered accountants applied for a, இது வந்து ஆக்சுவலி நடந்த ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா அவர் வந்து ஒரு firm of chartered accountantsல அவர் ஒரு ஆடிட் மேனேஜரோ இதை ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு பார்ட்னர்லாம் கிடையாது. பட் அவர் என்ன சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு சி இன்ஸ்டியூட்டுக்குன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு firm of chartered accountsல ஒரு பார்ட்னராக இருக்கேன், நான் 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபெலோஷிப் கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணதில் என்ன தப்புன்னா, நாங்கள் பார்ட்னராக இருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது தப்பு. ஆக்சுவலாக அந்த சி இன்ஸ்டியூட் தட் இஸ் அந்த சிஏ ஃபார்மில் வந்து அவர் பார்ட்னர் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி. பட் அவர் அந்த இடத்துல ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் அங்கே ஆடிட் மேனேஜராக இருந்திருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்காரு, தவிர அந்த ப்ராக்டிஸ்ன்றது பார்ட்னராக பண்ணலை. அந்த பொய்யை சொன்னது வந்து கம்ஸ் அண்டர் திஸ் கிளாஸ் நம்பர் 3ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மெம்பர் ஹேட் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஹியரிங் டிசிப்ளினரி கமிட்டிக்கு முன்னாடி தெரிஞ்சே ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, இதுவும் கிளாஸ் நம்பர் 3ல் வரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, சில நேரத்தில் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதிலை சொல்லணும். அதை சொல்லாமல் பதிலே சொல்லாமல் இருந்தாலோ இல்லை பதில் சொல்கிறதுக்கு டிலே பண்ணால் கூட இது கிளாஸ் நம்பர் 3ல் வரும். நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் மறைக்கிறதும் கிளாஸ் நம்பர் 3க்குள்ளே அட்ராக்ட் ஆகும். அதை தான் 3rd paragraphல சொல்லியிருக்காங்க பாருங்கள். Instead of repeated reminders, a chartered accountant failed to reply to the letters of the institute asking him to confirm the date of leaving the services
பை த பெய்டு அசிஸ்டன்ட். பெய்டு அசிஸ்டன்ட் உங்ககிட்ட எப்போ ரிலீவ் ஆனாங்கன்ற டேட்டை கேட்டுகிட்டே இருக்காங்க சி இன்ஸ்டியூட் உங்ககிட்ட, பட் நீங்கள் ரிப்ளை போடலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணாததுமே கூட இந்த கிளாஸ் நம்பர் 3ல அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ we have finished 3 classes, we are entering into 4th class. 4th class என்ன சொல்லுது பாருங்க, if you are defalcating or embezzling. defalcation அப்படிங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கிளையண்ட்டை நம்பி கொடுத்த பணம், அந்த பணத்தை நீங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதை ப்ராப்பரான விதத்தில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமையோ ஓகே ஃப்ராடுலண்ட் வேலை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல, பட் நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாததால் சில பணங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டினாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் டெஃபல்கேஷன். அந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்கீங்க, அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலனாலும் சரி, இல்லை ஃப்ராடுலண்ட்டாகவும் இருந்தாலும் சரி, போத் கம்ஸ் அண்டர் டெஃபல்கேஷன். பட் எம்பெசல்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வேணும்னே பணத்தை ஏமாத்துறதுக்குனே பண்ணால் அதுக்கு பேர் எம்பெசல்மெண்ட். எம்பெசல்மெண்ட் ஆஃப் மணி கம்ஸ் அண்டர் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. பட் டெஃபல்கேஷனுங்கிறது நீங்கள் சரியான எஃபர்ட்டை போட்டு அதை மெயின்டைன் பண்ணாததுனால கூட, அந்த கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால கூட அந்த பணம் மிஸ்அப்ரோப்ரேட் ஆகிடும். அதனால் இருந்தாலும் சரி. ஸோ உங்களை நம்பி உங்களோட கிளையண்ட்டு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் உங்களை நம்பி உங்கள் கிளையண்ட் உங்கள் எம்ப்ளாயர் உங்கள் கையில் ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி ஆர் கெட்டிங் மணி. அந்த பணத்தை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல், இஃப் இட் கோஸ் த்ரூ த டெஃபல்கேஷன் எம்பெசல்மெண்ட் ஆஃப் மணி ரிசீவ்ட் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி அண்ட் தட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட், அது SA 240 படி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அண்ட் சச் மெம்பர் வில் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் திஸ் கிளாஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபல்கேஷன் அப்படிங்கிறது ஃப்ராடாகவும் இருக்கலாம், நான் ஃப்ராடாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா, டெஃபல்கேஷன் அண்ட் எம்பெசல்மெண்ட் ரெண்டுமே நீங்கள் உங்ககிட்ட பணத்தை நம்பி கொடுக்கும்போது அதை சரியாக பராமரிக்காமல் விட்டு, வெதர் இட் இஸ் டெஃபல்கேஷன் ஆர் எம்பெசல்மெண்ட், and you are receiving money from the professional partner, யார்கிட்ட இருந்து, ஒன்று எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ இல்லை உங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறீங்க. இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட். எப்படி SA 240 ஃப்ராட்னா என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் போய் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், சச் மெம்பர் வில் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் திஸ் கிளாஸ். சரியா? டெஃபல்கேஷன் அண்ட் எம்பெசல்மெண்ட் ஆஃப் மனிஸ் ரிசீவ்ட் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி அமௌண்ட்ஸ் டு ஃப்ராடுனா மட்டும்தான். கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால நீங்கள் பணத்தை விட்டுட்டிங்கன்னா இந்த கிளாஸ் அட்ராக்ட் ஆகாது. அண்ட் சச் மெம்பர் வில் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் திஸ் கிளாஸ். கிளாஸ் நம்பர் 5. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 5 இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, Jan 26க்காக புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் வரலாம். கிளாஸ் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கிளாஸ் நம்பர் 5 tells you that if a chartered accountant acts as an auditor of a company in contravention of the provisions of the Companies Act. Companies Act 2013 ஒரு chartered accountant ஒரு statutory auditor அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருன்னா, அவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணுமோ, செக்ஷன் 139, 140, 141 இது எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அவர் கம்ப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக கிளாஸ் நம்பர் 5 அட்ராக்ட் ஆகிடும். ஸோ கிளாஸ் நம்பர் 5 ஆக்ட்ஸ் as an auditor of the company in contravention of the provisions of Companies Act 2013. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் எக்ஸாமில் MCQல 2013 ப்ரொவிஷன்ஸை ஒரு ஆடிட்டர் ஃபாலோ பண்ணலன்னா எந்த கிளாஸ் அட்ராக்ட் ஆகும்னா கிளாஸ் நம்பர் 5. இதுவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 ஃபாலோ பண்ணலன்னா எந்த கிளாஸ் அட்ராக்ட் ஆகும்னு கேட்டால் கிளாஸ் நம்பர் 1. ஸோ கிளாஸ் நம்பர் 1 இருக்கட்டும் 5 இருக்கட்டும் ரெண்டுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ஜென்ரல் அந்த கேட்டகரியில் தான் வருது. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த என்டையர் ஜென்ரல் கேட்டகரியில் கிளாஸ் நம்பர் 1 டாக்ஸ் அபவுட் எவ்ரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் பவுண்ட் டு கம்ப்ளை CA ஆக்ட் 1949 அண்ட் அந்த கவுன்சில் கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் நம்பர் 5 tells you that if you are appointed as a statutory auditor, you are bound by the compliance of Companies Act 2013 உடைய ப்ரொவிஷன்ஸை நீங்கள் கம்ப்ளை பண்ணணும். இது கம்ப்ளை பண்ணலைன்னா you will be construed to be guilty of professional misconduct under Part 2ல கிளாஸ் 5 ஷெடியூல் நம்பர் 2ல. சரியா? நெக்ஸ்ட் ஒன் Part 3க்கு போகிறோம். இதோட நம்ம ஃபைனலாக எல்லா கிளாஸையும் முடிக்க போகிறோம். Part 3ல there is only one clause. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, a member of the institute, நீங்கள் ப்ராக்டிஸிங்கில் இருக்கீங்களா இல்லை நான் ப்ராக்டிஸிங்கோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, you will be deemed to be guilty of other misconduct. எப்போனா நீங்கள் இஃப் யூர் ஹெல்ட் கில்ட்டி, அதாவது நீங்கள் சும்மா அக்யூஸ்டாக அந்த இடத்துல சும்மா FIR ஃபைல் பண்ண மட்டும் பத்தாது, அந்த இடத்துல கோர்ட் ஆஃப் லா மூலிமா நீங்கள் ஒரு கான்விக்ட், ஆமாம் நீ ஒரு கன்விக்ட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும், யார் சிவில் கோர்ட்டாக இருந்தாலும் சரி கிரிமினல் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, for an offense which is punishable with imprisonment for a term exceeding 6 months, 6 மாதத்துக்கு மேலே சிறை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு தவறை நீங்கள் செய்திருந்து அந்த தவறுக்காக நீங்கள் தான் கன்விக்ட்னு கோர்ட் உங்களை தான் குற்றவாளின்னு நிரூபித்து ஆமான்னு உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி கொடுத்தா கூட, 6 மாதத்துக்கு, அதாவது நீங்கள் பண்ணியிருக்கிற தவறுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பெனல்ட்டி என்னன்னு கேட்டால் 6 மாதத்துக்கு மேலே கூட சிறை தண்டனை விதிக்கலாம். அப்படி ஒரு இது இருக்குது அந்த இடத்துல, தட் இஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்தியன் பீனல் கோட்லேயோ இல்லை சிவில் கோர்ட்லேயோ இருக்குது.
பட் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே சிறை தண்டனை வழங்கலாம், வழங்கப்படாமலும் போகலாம். பட் ஸ்டில் யூ வில் பி deemed to be guilty of other misconduct because நீங்கள் அதில் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுட்டீங்க. பட் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லி ஒரு 10 lakhs ஃபைனை மட்டும் போட்டு உங்களை துரத்தி விட்டுறாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் ஜெயிலுக்கு போகாமல். பட் ஸ்டில் திஸ் வில் பி கவுண்டட் as guilty of other misconduct under schedule 2 part 3. Do you understand? It doesn't mean that நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பேரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே நீங்கள் வந்து will you be deemed to be professional misconductன்னு கேட்டால் there is other misconduct வருவீங்களான்னு கேட்டால் வரமாட்டீங்க. உங்களை அக்யூஸ்டுன்னு அவங்க அட்டாச் பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் வந்து கான்விக்ட் ஆகிட மாட்டீங்க. அக்யூஸ்டுன்னா என்னென்னா அவங்க மேலே தவறுகள் விதிக்கப்பட்டிருக்கு, இவங்க தான் காரணம்னு நம்புகிறாங்க, நம்பிட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கோர்ட்டு கூட்டிகிட்டு போய் அந்த தவறு வந்து நிரூபிக்கப்பட்டா, நீங்கள் பண்ண தப்பு வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ கன்விக்ட். அப்போ தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அக்யூஸ் பண்ணுறாங்க. உங்களை அக்யூஸிங்னா என்னென்னா உங்கள் மேலே வந்து தவறுகளை எடுத்து உரைக்கிறாங்க, இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. எப்போ கன்விக்ட் ஆவீங்கன்னா அந்த இடத்துல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் யூ வில் நாட் பி டீம் டு பி கில்ட்டி ஆஃப் அதர் மிஸ்கண்டக்ட் நீங்கள் வரமாட்டீங்க. ஒன்ஸ் கோர்ட் வந்து கன்விக்ட்னு உங்களை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே சரி தண்டனை இங்கே அமிச்சாலும் சரி, அனுப்பலனாலும் சரி, இல்லை உங்களை வந்து கன்விக்ட்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் ஃபைனை வாங்கிட்டு அமிச்சாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் குற்றவாளி நாங்கள் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு டச் யோர் ப்ராக்டிஸ் அகேன் அன்டில் டிசைடட் பை த டிசிப்ளினரி கமிட்டியோ இல்லை அந்த இடத்துல போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோ, தட் இஸ் போர்ட் ஆஃப் டிசிப்ளினோ யாரோ என்ன அந்த இடத்துல வந்து பக்காவாக உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் கொடுத்ததை வச்சு தான் யூ வில் பி ஏபிள் டு ஃபர்தராக நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் தி part 2 and part 3 of schedule number 2. இல்லை இருக்கக்கூடிய part 2ல இருக்கக்கூடிய 5 classes முடிச்சாச்சு, part 3ல ஒரே ஒரு கிளாஸ் தான் அதையும் முடிச்சாச்சு. In the next video we are going to talk about the council guidelines. அந்த council guidelinesல ப்ரிலிமினரி லெவல், கண்டக்டிங் ஆஃப், இதில் எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கிளாஸில் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நிறைய டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் அவங்க இதில் கொடுத்துருக்காங்கன்னா கைட்லைன்ஸ் வழியாக கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.